வெல்கம் டு மஹாமத் சேனல். நேற்று பார்த்து முடிச்சதுலேருந்து கண்டினியூட்டி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா HCF கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட HCF கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ HCFனால் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். HCFோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஒரு 2 நம்பருக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்னா 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 எடுத்துக்கலாம், 18 and 15 எடுத்துக்கலாம். 2 இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா HCF கண்டுபிடிக்க போகிறேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அந்த நேம்லையே நமக்கு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ 18ஓட ஃபேக்டர்ஸ்லாம் இங்கே எழுதுகிறேன், 15ஓட ஃபேக்டர்ஸ்லாம் இங்கே எழுதுகிறேன். ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன வரும்? 1 2 3 என்னென்ன டேபிள்ஸ்லாம் இந்த 18 வருமோ நம்ம அதை தான் எழுதுகிறோம். 3 6 9 18. அதே மாதிரி 15 எதுலலாம் வரும்? 1 செகண்ட் டேபிளில் வராது, தேர்டு டேபிளில் வரும், 5th டேபிள் அண்ட் 15th டேபிள். ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸில் எழுதியிருக்கேன், 15ஓட ஃபேக்டர்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு என்னது? ஹச்சிஎஃப்னா என்ன சொன்னேன்? ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட்டு காமனாக இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஃபேக்டர்லேயுமே ஹையஸ்ட் ஃபேக்டர் காமனாக இருக்கணும். ஸோ காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 வந்து காமனாக இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 காமனாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ காமனாக இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டு? 3 தான் ஹையஸ்ட்டு. ஸோ இந்த 2 இன்டீஜர்ஸ்க்கு எது HCFனா 3 தான் HCF. ஓகே, HCF ஆஃப் 18 and 15 இஸ் 3. இதுதான் HCF. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதை வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மூலயமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு தெரியும். அந்த லெம்மா தான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் அல்காரிதம். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த கண்டிஷன் நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். எப்போவுமே ஏவோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், எப்போவுமே டிவிடெண்ட்டோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும், டிவைசரோட வேல்யூ டிவிடெண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்தோன்னே நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்பவும் போல் நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ண போகிறோம். A = BQ + R. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி Qவோட வேல்யூ ஆரோட வேல்யூலாம் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறோம். நமக்கு இதில் மெயினாக என்ன வேணும்னா ஆரோட வேல்யூ 0வாக இருக்கணும், 0வாக கிடைக்கணும். கிடைச்சதுன்னா நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ ஆரோட வேல்யூ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே 0ன்னு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஸ்டெப்பில் என்ன பியோட வேல்யூவோ அதுதான் நம்மளோட HCF. டிவைசர் தான் நம்மளோட HCF. ஒருவேளை நம்ம போன டைம் எக்ஸாம்பிள் சம்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, 2.2லாம் போட்டிருந்தோம்ல, அதுலலாம் சில இதில் ஃபஸ்ட்டு ஒரு சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கல. ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்காட்டி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற டிவைசரை டிவிடெண்ட்டாகவும் ரிமைண்டரை டிவைசராகவும் எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம லெம்மா யூஸ் பண்ணி லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி திருப்பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Qவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூ மறுபடியும் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஸ்டெப்பில் ஆரோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம பிங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதுதான் நம்மளோட HCF. திருப்பி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு R = 0 கிடைக்கல அப்படிங்கும் போது பியை வந்து நம்ம ஏவாக எடுத்துக்கிறோம், ஆரை வந்து பியாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து அதே Qன்னு நேம் வைக்க முடியாதுங்கிறதுனால Q1 Q2 R1ன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கண்டிஷன்லாம் சேம் அதே மாதிரி தான் வரும். அதாவது எந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆரோட வேல்யூ 0ன்னு கிடைக்குதோ அந்த ஸ்டெப்பில் இருக்கிற டிவைசர் தான் HCF. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா otherwise repeat the process until we get the remainder 0. In that case corresponding divisor is the HCF of A and B. So எந்த ஸ்டெப்பில் ரிமைண்டர் 0ன்னு வருதோ அந்த ஸ்டெப்பில் எது டிவைசரோ அதுதான் HCFன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் 2.4 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the highest common factor of 210 and 55 is expressible in this form 55x minus 325. ஸோ ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, HCF தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா HCF ஆஃப் 210 and 55.
இந்த 2 நம்பர்ஸோட ஹச்சிஎஃப்பை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஹச்சிஎஃப் வந்து ஹச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளோட அல்காரிதம் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஹையஸ்ட் நம்பரை தான் நம்ம எப்போவுமே ஏன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ 210ன்னு எடுத்திருக்கேன், பியோட வேல்யூ 55ன்னு எடுத்திருக்கேன். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு தெரியும், ஏ ஈக்குவல் டு BQ + R. ஏவோட வேல்யூ 210, பியோட வேல்யூ 55, கியூவும் ஆரும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 210 வந்து டிவிடெண்ட்டு, 55 டிவைசர் எழுதியாச்சு. ஸோ 3 × 55 நம்ம பார்க்குறோம். 3 5s are 15. 15க்கு 5 போட்டு 1 கேரி ஓவர். 3 5s are 15. 15 + 1 16. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ பாரோ பண்ணிக்கலாம். ஸோ 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 5, இங்கே எகைன் 10 வரும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. ஸோ 45 ரிமைண்டர் கிடைக்குது நமக்கு. 45 ரிமைண்டர் கிடைக்குது. பட் இந்த ஸ்டெப்பை நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணணும், ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ஹச்சிஎஃப் கிடைக்கலன்னு தான் மீனிங்கு. ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே நமக்கு 45 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 210, 55, கியூவோட வேல்யூ நமக்கு 3 கிடச்சிருக்கு இங்கே. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் ஆரோட வேல்யூ 45, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. எனக்கு வந்து ஆரோட வேல்யூ 0 கிடைக்கணும். அது வரைக்கும் நான் இதை வந்து திருப்பி பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற பியோட வேல்யூ இங்கே ஏவோட வேல்யூவாக வந்துடும். இப்படியே நீங்கள் கிராஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 55, இங்கே இருக்கிற 55 ஃபஸ்ட்டில், செகண்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டாக இருக்கிறது இங்கே செகண்டில் வரணும். ஆரோட வேல்யூ பியோட வேல்யூவாக வந்துடும். நெக்ஸ்ட்டு எகெயின் நம்ம வந்து கியூவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டெப்லையுமே கியூவும் ஆரும் நம்ம புதுசாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி ஸ்டெப்பில் இருந்து ஏபியோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ திருப்பி இதை பண்ணும்போது 55-ஐ 45ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் 1 டைம் தான் இருக்கும்னு தெரியுது. ஸோ 1 டைம் 45 வந்து 45 தான். ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 - 5 0, 5 - 4 1. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. பட் எனக்கு என்ன வேணும், ரிமைண்டர் வந்து 0 தான் வேணும். அப்போ இந்த ப்ராசஸை வந்து மறுபடியும் நான் பண்ணணும். ஸோ த சேம் ப்ரொசீஜர். இங்கே செகண்டில் இருக்கிற பியாக இருக்கிற 45 வந்து இங்கே ஏவாக மாறிடும். இங்கே இருக்கிற 6 பியாக மாறிடும். ஸோ 45 10. ஸோ 45-ஐ 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதை பார்த்தாலே நமக்கு அதே மாதிரி தான் தெரிஞ்சிடும். 4 10s are 40. ஸோ ரிமைண்டர் 5. ஸோ ரிமைண்டர் நமக்கு 5 கிடச்சிருக்கு. பட் மறுபடியும் இன்னொரு டைம் நான் இந்த ப்ராசஸை திருப்பி பண்ணணும், ஏன்னா எனக்கு இன்னும் 0 கிடைக்கல. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான், இங்கே இருக்கிற 10 பியோட வேல்யூ ஏவாக மாறிடுச்சு, 6 பியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு எகெயின் நான் கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். ஸோ திருப்பி நான் 10-ஐ வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 5s are 10. அவ்வளோதான், ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சாச்சு. ரிமைண்டர் எப்போ 0 கிடைக்குதோ அந்த ஸ்டெப்பில் இருக்கிற டிவைசர் தான் நமக்கு ஹச்சிஎஃப். டிவைசர் தான் ஹச்சிஎஃப், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ த ரிமைண்டர் இஸ் 0. ஸோ த லாஸ்ட் டிவைசர் 5 இஸ் தி ஹச்சிஎஃப் ஆஃப் 210 and 55. ஸோ த லாஸ்ட் டிவைசர் 5 தான். ஸோ அதுதான் இந்த 2 நம்பர்ஸோட ஹச்சிஎஃப் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஹச்சிஎஃப்பை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அப்படி பண்ணணுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு ஈக்குவல், நம்மளோட ஹச்சிஎஃப்க்கு ஈக்குவல். ஸோ 55x - 325 = 5ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற -325 ரைட் சைடு போச்சுன்னா +325 ஆயிரும். நெக்ஸ்ட் இதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 330. ஸோ 55x = 330. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே டிவைடட் மல்டிப்ளையில் இருக்கிற 55 இந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும், ரைட் சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணும்போது இதை நம்ம 11th டேபிளில் டிவைட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 5 11s are 55. இங்கே இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 3 11s are 33, 0 போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 1 5 is 5, 6 5s are 30. ஸோ x = 6. ஸோ அவ்வளோதான், நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப மறுபடியும் இன்னும் நிறையா நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம மெகா மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.